உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வேராண்டா ரேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். எங்கள் அப்பா கேரளாவில் செட்டில் ஆனவர் தான். ஆக்சுவலாக தமிழ் தான் அப்பா. அந்த டைமில் தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் ஆக்சுவலாக அப்பா சத்யசாய் பாபாவோட டிவோட்டி. சில சமயம் நமக்கு இந்த கேரக்டரும் நம்மளை ஹெல்ப் பண்ணும், கடவுளும் நம்மளை காப்பாற்றுவார். இப்போவும் நம்மளை ஐயோ எனக்கு யாருமே இல்லையா, நான் இப்போ தனிமையில் இருக்கேனா, எனக்கு என்னோட பிரச்சனையை நான் எப்படி சரி பண்ணி வெளியில் வருவேன்னு நினைக்கும் போது டிவோஷனலாக ஒரு பாடல் நிறைய அவர் ஆல்பம் தான் பாடியிருக்காரு. அதில் அப்படி பர்டிகுலர் இல்லை, முகாம்பி அம்மாவை பற்றி பாடியிருக்காரு, சுவாமி ஐயப்பன் சாங்ஸ் பாடியிருக்காரு. ஆன்மீகம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு லைஃப்பில் உங்கள் கட்டிடத்தை உருவாக்க ரெடிபிரிக் ஆப் பிளே ஸ்டோர் மற்றும் iOS ஆப்பில் உங்கள் கட்டுமான பொருட்களை வாங்க ரெடிபிரிக் ஆப்பை டவுன்லோட் செய்வோம். வணக்கம், நான் ஸ்ரீவித்யா. இப்போ என் பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 150 படங்களுக்கு மேலே நடித்த ஒருத்தங்க என் பக்கத்தில் இருக்காங்க. பார்த்தோன்னே நம்ம மேமா அப்படின்னு நம்மளுக்கு தோணும். எஸ், வனிதா கிருஷ்ணன் மேம் தான் என் பக்கத்தில் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் ஸ்ரீவித்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஆன்மீகம் அப்படின்னு வரும்போது அப்பா கேரளா, மம்மி திருச்சி. ஸோ இது 2 ஊருமே கோவிலுக்கு சிறப்பான ஒரு ஊர். ஸோ நீங்கள் அவங்க கூட கோவிலுக்கு போன தருணங்கள் அண்ட் அவங்க உங்கள் வீட்டில் நிறையா நீங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள்னால் இதுவாக இருக்கும். எங்கள் அப்பா கேரளாவில் செட்டில் ஆனவர் தான். ஆக்சுவலாக தமிழ் தான் அப்பா. ஓகே. கேரளாவில் செட்டில் ஆனவங்க. அந்த டைமில் தமிழ்நாட்டிலேருந்து பொண்ணு கிடச்சி அவங்களுக்கு பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் ஆக்சுவலாக அப்பா சத்யசாய் பாபாவோட டிவோட்டி. சின்ன வயசுலேருந்தே நாங்கள் சுவாமியோட டிவோட்டி. அப்படி தான். அதனால் எங்களை 5 மணிக்கே எழுப்புறது, காலையில் நாங்கள் சுப்ரபாதம், பஜன், மெடிடேஷன் அப்படியெல்லாம் அந்த ஒரு வழியில் தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ கோயில்கள்ங்கிறத விட நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அப்பா எங்களை கொண்டு போவாங்க. அந்த டைமில் எந்த கோயில்களுக்கெல்லாம் போடுவாங்களா, ஆனால் அங்கே சாமியை பார்க்க, பாபாவை பார்க்க எப்போவுமே எங்களை 4 பேரையுமே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், சாமியோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கியிருக்கோம், இன்டர்வியூக்கு கொண்டு போயிருக்கோம், சாமி கூப்பிட்ருக்காரு, அதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ என்னோடய வாழ்க்கை அப்படிங்கன்னா, எங்கள் வாழ்க்கை அப்படின்னா அமிர்தானந்தமயி அம்மாவோட தான். ஃபுல்லாக அம்மாவோட காரியங்கள் தான். அதனால் என்னோடய வாழ்க்கைங்கிறது காலையில் எழுந்துக்கிறது, மெடிடேஷன் பண்ணுறது, லலிதா சஹஸ்ரநாம அர்ச்சனை பண்ணுறது, அப்படி என்னோட ஒரு ரொட்டீன் லைஃப் இருக்குது. அந்த லைஃப்பில் நான் அப்படியே போயிட்டே இருக்கேன். ஸோ ஐ எம் ஹாப்பி வித் தட். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் இதை தாண்டி நம்மளால் வர முடியுங்கிற ஒரு சக்தி எனக்கு கொடுத்தது. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. ஸோ அது என் கூடவே அந்த கிரேஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அம்மாவோட அந்த கிரேஸ் இருக்குது, என் கூடவே என்னை வழி நடத்துகிறாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் வாழ்ந்துட்டுக்கே அதை பண்ணிட்டும் இருக்காங்க அம்மா. என்னோட ஒரு ஒர்க் வரும்போதும் நான் அம்மா கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு தான் நான் கிளம்புவேன். ஸோ எங்கள் 2 பேருக்குமே, அது எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே அந்த கிரேஸ் இருக்குது நம்புறனால. அது அம்மாவோட டிவோட்டிஸ் எல்லாருக்குமே தெரியும், அவங்க வாழ்க்கையில் எப்படி அம்மா மலர வச்சுருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இந்த நடிப்பை பற்றி 2வது நான் வரணுங்கிறத யோசிக்காத டைமில் என்னை அதை பற்றி யோசிக்க வச்சது அம்மா தான். குடவுனில் அடைச்சி வைக்கிறது இல்லையே, கரெக்டு தானே யோசிச்சு பார்த்தா. என்னோடய இந்த கலை நான் வெளியில் கொண்டு வந்ததுக்கு காரணம் அம்மா தான். ஏன்னா எப்படி நம்ம நடித்தோங்கிறது நம்மளை அறியாமல் அவங்களுக்கு தெரியும். நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தோம், எப்படி நம்ம நடிச்சிட்டு இருந்தோம், எந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணினோம். அப்போது என்கிட்ட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் யூஸ்வலாக மார்னிங் வாக்கிங் போவேன், ஒரு 1 hour வாக்கிங்லாம் பண்ணுறது. இப்போ கொஞ்சம் ஒரு வாட்டி நாய் தொல்லை நிறையா இருக்குது. இப்போ ரோட்டில் நடந்தால், இப்போ கேரளாவில் எங்கே பார்த்தாலும், தமிழ்நாட்டிலையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 4 நாய் என்னை துரத்திட்டு வந்துடுச்சு. நான் பயந்துட்டு பார்த்தாக்கா சைடில் காருகள் இருக்குது. நான் அந்த பேனட்டில் ஏறி ஜம்ப் பண்ணி ஏறி உக்காந்துட்டேன். ஓகே. அதுக்குள்ளே 2 பேர் வந்துட்டாங்க, அதுங்களை விரட்டிட்டாங்க, என்னை கொண்டு போயிட்டாங்க. பட் அந்த டைமில் நான் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். அப்புறம் நான் எப்போதுமே எப்போல்லாம் அது இருக்கோ நம்ம அம்மாவை பார்க்க போயிடுவோம். அம்மா கேரளாவில் தானே இருக்காங்க. இப்போ நான் அம்மாட்ட போகும்போது இந்த சுச்சுவேஷனை சொன்னேன். அப்போ அம்மா என்கிட்ட கேட்ட கேள்வி, நீ முன்னாடி இப்படி ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கியான்னு தான் கேட்டாங்க. நான் அப்படி ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன்னா, ஃபைட் பண்ணி நான் டைவெல்லாம் அடித்து நான் ஃபைட்டிங் சீனெல்லாம் பண்ணியிருக்கேன்ல. ஸோ எனக்கு அந்த டைமில் அந்த புத்தி தோணிச்சில் இந்த பானட் மேலே ஏறி உட்காரணும் அப்படின்ட்டு. இல்லைன்னா இப்படியே நின்று இருப்பேன், அதை கடிச்சிட்டு போயிருக்கும். சில சமயம் நமக்கு இந்த கேரக்டரும் நம்மளை ஹெல்ப் பண்ணும், கடவுளும் நம்மளை காப்பாற்றுவார். 2ம் இருக்குது.
அண்ட் அதே மாதிரி உங்கள் கல்யாணம் வந்து மூகாம்பிகை கோவிலில் நடந்தது. நிஜமாவே அந்த கோவில் நிறைய சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் சொல்லுவாங்க. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் அவர் வந்து கிருஷ்ணச்சந்திரன் வந்து எல்லா வருஷமும் நவராத்திரிக்கு அங்கே போய் கச்சேரி எல்லாம் பண்ணுவார். ஓகே. நவராத்திரிக்கு போவார். எப்போவுமே எல்லா வருஷமும் ஒரு வாட்டி அங்கே போயிட்டு வந்துடுவார். ஓகே. அதனால் அங்கே மனசில் நினச்சாரு. அப்போது அங்கே கல்யாணம் நடந்தது. எங்களோட நிச்சயதார்த்தம் வந்து சத்யசாய் பாபாவோட கோயிலில் புட்டபர்த்தியில் நடந்தது. அப்போ வந்து சுவாமியோட பர்த்டேக்கு வந்து வாணி அம்மா, ஜானகி அம்மா, சுஷீலா அம்மா அண்ட் மலேசியா வாசுதேவன் சார் அவங்கெல்லாம் பாடினாங்க. அந்த டைமில் இவரும் பாடினார். அன்றைக்கி அடுத்த நாள் நம்மளை எல்லாம் ரூமுக்கு கூப்பிட்டாங்க இன்டர்வியூக்கு. சுவாமி கூப்பிட்ட டைமில் அன்றைக்கே சாமி சொன்னார், இன்றைக்கி நான் ஒருத்தங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் 2 பேரை சொல்லி சுவாமி நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சேன். உங்கள் பேருமே சாய்? அது அப்பா வச்ச பேர் சாய் வனிதா. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அப்படி தான் பேர். அண்ணா பேர் சாய்ராம். அப்படி சாய் சாய் ஜாயின் ஆகிருக்கும் வீட்டில். ஓகே. அண்ட் ஒரு மிராக்கிள் ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல மேம், எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் இருந்திருப்பீங்க, டக்குன்னு ப்ரேயர் பண்ணோன்னே அது உங்களுக்கு வந்து நடந்திருக்கும். அந்த மாதிரி அது நடந்திருக்கா? நிறையா விஷயங்கள்னால் நம்மளோட வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் இப்போவும் நடந்துட்டு தான் இருக்குதுன்னு சொல்லுவேன் நான். ஒரு பர்டிகுலர்னு சொல்ல முடியாது. ஓகே. இப்போவும் நம்மளை வந்து ஐயோ எனக்கு யாருமே இல்லையா, நான் இப்போ தனிமையில் இருக்கேனா, எனக்கு என்னோடய பிரச்சனையை நான் எப்படி நான் சரி பண்ணி வெளியில் வருவேன்னு நினைக்கும் போது அங்கே இருக்காங்க. வெரி நைஸ். அங்கே இருக்காங்க. அது டெஃபினட். நம்புகிறவங்களுக்கு. நம்பாதவங்களை நான் போயிட்டு நீ ஏன் நம்பலை, நீ ஏன் நம்புற, நான் கேட்கவே மாட்டேன். கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒருத்தரோட விஷயம், அவங்களோட நம்பிக்கை. என்னோட நம்பிக்கை எனக்கு வந்து என் கூடவே இருக்காங்க, நம்மளை காப்பாற்றுறாங்க. இன்றைக்கி நான் சாப்பிட்ற சாப்பாடு, இன்றைக்கி நான் வாழற வாழ்க்கை, இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி, பிரச்சனைகளெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்திருக்கேன். அதுதான் லைஃபு. நம்ம வந்து என்ன சம்பாதிக்கிறோம், என்ன கொண்டு போகிறோங்கிறதே கிடையாது. எப்படி இந்த லைஃப்பில் கடல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு கதை சொல்லுவாங்க. 7 கடல் 7 மலை தாண்டி வந்தீங்கன்னா மந்திரவாதி கிட்ட ஒரு கிளி இருக்கும். அந்த மந்திரவாதியோட உயிர் வந்து அந்த கிளியோட இதில் தான் இருக்குது. அந்த கிளியை பிடிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் நம்ம 7 கடல் 7 மலை இல்லைனாலும் ஒரு கடலில் சமுத்திரத்தை தாண்டி வரோம் இல்லை, இவ்வளோ கடந்து வந்துட்டோம் இல்லை. ஸோ அதுதான். சூப்பர். அண்ட் உங்கள் கணவருமே நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்னா இது மாதிரி டிவோஷனலாக ஒரு பாடல் நிறைய அவர் ஆல்பம் தான் பாடியிருக்காரு. அதில் அப்படி பர்டிகுலர் இல்லை. மூகாம்பி அம்மாவை பற்றி பாடியிருக்காரு, சுவாமி ஐயப்பன் சாங்ஸ் பாடியிருக்காரு, சிவனை பற்றி பாடியிருக்காரு, நிறைய ஆல்பம் பாடியிருக்காரு. எல்லா சாங்ஸும் நானே வந்து ஐயோ அவர் நல்லா பாடுவார், அவர் நல்லா பாடுவார்னு சொல்கிறது மற்றவங்க சொல்லட்டும். அவர் பாட்டு எல்லாம் பாடியிருக்காரு, நான் கேட்டிருக்கேன். சூப்பர். அண்ட் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே இந்த பூஜை பண்ணணும்னா எந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க? எப்படி உங்கள் பூஜை அறை? என்னோட பூஜைங்கிறது அம்மாவோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். லலிதா சஹஸ்ரநாமம் தான் மெயின் என்னோடது. அது காலையில் எழுந்தால் அது அந்த பூஜை பண்ணுறது தான் வீட்டில். இன்றைக்கி எவ்வளோ வருஷமாக லலிதா சஹஸ்ரநாமம் தான். அதை நான் விடவே மாட்டோம். இன்றைக்கி ரொம்ப ஒர்க் ஹெக்டிக்காக இருந்தால் கூட அதை பண்ணி முடிச்சுடுவோம். மெடிடேஷன் அதுவும் எப்போவுமே உண்டு. அதெல்லாம் தான் என்னோடய வாழ்க்கையில். உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆன்மீகம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ப்ரொடெக்டிங் மீ. எனக்கு நான் சொல்கிறேன், என்னை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு, என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்றைக்கி லைஃப்பில் வந்து இது பண்ணணும் இது பண்ணக்கூடாதுன்னு நம்ம லைஃப்பை வந்து கொண்டு போயிட்டுருக்கு. என்ன நிறையா விஷயங்கள் நமக்கே தெரியாமல் நிறையா விஷயங்கள் நம்ம தப்பாக பேசியிருக்கலாம், தப்பாக நடந்திருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் நம்மளை வந்து நிறையா கைட் பண்ணுறது வந்து இது பண்ணு இது பண்ணாத நம்மளை கைப்பிடிச்சு கொண்டு போகுது ஆன்மீகம். நம்ம எப்படி வாழணும், மற்றவங்ககிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், அவங்கக்கிட்ட ஆறுதலாக எப்படி இருக்கணும், அவங்களுக்கு என்ன பண்ணினா நம்மளால் என்ன அவங்களுக்கு பண்ண முடியும் சின்னதாக, அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறது தான் ஆன்மீகம். அப்படி தான் அம்மாவும் வாழ்ந்துட்டுருக்காங்க சிம்பிளாக. எத்தனை பேருக்கு என்ன கொடுக்க முடியும் தான் அம்மா அப்பா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் அதிலெல்லாம் ஒரு குடும்பமாக அம்மாவோட இருக்கோங்கிறத நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. இந்த வாழ்க்கை அப்படியே போய் நம்ம கடைசி மூச்சில் வரைக்கும் நம்ம அம்மாவோட இருந்துட்டு அப்படியே நம்ம வாழ்க்கையை விடணும்னு தான் நான் நினைக்கிறேன். வேறு ஒன்றும் நான் ஜாஸ்தி எனக்கு கனவுகள் ஒன்றும் கிடையாது. கலையில் இருக்கிறனால நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் பண்ணணும். வேஸ்ட்டாக நம்ம சும்மா நிற்கிற கதாபாத்திரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி நிறையா பண்ணியிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. இனிமேல் பண்ணுற கதாபாத்திரம் அது நோட்டடாக இருக்கணும். 2 சீன் 3 சீனாக இருந்தாலும் இது பண்ணிட்டு போனாங்க, அந்த ஒரு சீனில் வந்தாங்க அவங்க கலக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். வேறு ஒன்றும் பெரிய அப்படியே ஒரு ஆசைகள்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது.
எந்த கோயிலுக்கு போகணுங்கிற ஆசை இருக்கு மேம்? இது ஒரு தடவையாவது போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கா? சபரிமலைக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. அது போகணுன்னு நினச்சிருக்கேன் நான். அங்கே போய் அவரை பார்த்துட்டு வரணும், பகவானை ஐயப்பனை பார்த்துட்டு வரணும். அது கண்டிப்பாக அடுத்த வருஷம் போவேன்னு நினைக்கிறேன். அவரோட பிளெஸ்ஸிங்ஸில், அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸில் நான் கண்டிப்பாக அது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அங்கே மலை ஏறி போகிறது அப்படி அவ்வளோ மலை ஏற முடியுமான்னு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏறி அவரை போய் பார்த்துட்டு வரணும். அது அடுத்த வருஷம் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீவித்யா. தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வேராண்டா ரேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். உங்கள் கட்டிடத்தை உருவாக்க ரெடிபிரிக் ஆப். பிளே ஸ்டோர் மற்றும் iOS ஆப்பில் உங்கள் கட்டுமான பொருட்களை வாங்க ரெடிபிரிக் ஆப்பை டவுன்லோட் செய்வோம்.